வருகின்ற 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? அடுத்தடுத்து வெளியான புதிய கருத்து கணிப்பு. அதாவது விருதுநகர் கல்குடிச்சியில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கலந்து கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் ரேம்ப் வாக் செய்தார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதாவது: தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்கள், மெட்ரோ நிதியை கொடுங்கள், பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்கள், புதிய ரயில் திட்டங்களை கொடுங்கள், ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கொடுங்கள், வரி வருவாயை 50% கொடுங்கள், நீட்டில் இருந்து விலக்கு கொடுங்கள், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுங்கள், கீழடி அறிக்கையை கொடுங்கள். இதையெல்லாம் தான் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் நமக்கு அவங்க கொடுப்பது என்னவோ ஜீரோ. அப்போ நாமளும் தேர்தலுக்கு 0 தானே அவர்களுக்கு கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாமல் என்டிஏ கூட்டணியை கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலைப் போல வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 0 கொடுக்கணும். தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் ஒன்றுமே கொடுக்காமல் 0 கொடுத்த ஒன்றிய அரசை எதிர்க்காமல் பாஜகவினுடைய கிளைச் செயலாளராக மாறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போது முழுசாக என்டிஏ பழனிசாமியாக மாறியிருக்கிறார். நானும் ரவுடிதான் என்று சொல்கிற மாதிரி மைக் முன்னாடி வந்து நின்று நான் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. மத்திய அரசு இப்போது கொண்டு வருகின்ற 150 நாள் வேலை திட்டத்தை நாமும் எதிர்க்கிறோமா? எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கொண்டே போகிறார். அதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? 100 நாள் வேலை திட்டம் அமலில் இருந்தபோது பாஜக அரசு 50 நாட்கள் கூட வேலை தரவில்லை. இப்போது எப்படி 125 நாட்கள் கொடுப்பார்கள்? இதில் என்னவென்றால், மாநில அரசு தான் 45% நிதியை கொடுக்க வேண்டுமாம். இது எல்லாம் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சட்டம், என்ன திருத்தம் என்று எதுவும் தெரியாமல் எடப்பாடி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு படி மேலே போய் 150 நாட்கள் என்றும் பேசிவிடுகிறார். ஓனரை மிஞ்சிய லேபராக இருக்கிறார் பழனிசாமி. அவங்க கூட்டணியில் இருக்கிறார்களே பாருங்கள். முதலில் சசிகலாவை முதல்வராக்க நினைச்சாங்க. அதற்கு பிறகு கூவத்தூரில் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு முதல்வராக்கிய சசிகலாவையே கட்சியை விட்டு தூக்குனாங்க. தனக்கு பதவி கொடுத்தவரையே கட்சியை விட்டு நீக்கினார் பழனிசாமி. போன வருஷம் எல்லாரும் தனித்தனியாக நின்று தேர்தலை சந்தித்தார்கள். இப்போ அவர்கள் எல்லாம் மீண்டும் பாஜக கூட இணைந்து விட்டார்கள். மக்கள் நலனுக்காக இவங்க கூட்டணி வைக்கல. இவர்களுக்குள் மியூசிக்கல் சேர் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நடக்கப் போகிற தேர்தல் தமிழ்நாடு மற்றும் என்டியோடு. இதில் நாம தான் தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்க வேண்டும். அவங்க தோற்கதான் போறார்கள். ஆனால் இதுவரை பெற்ற தோல்வியை விட படுதோல்வியை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் இதுவரை பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும். இதற்கு நாம் எல்லோரும் தான் கடுமையாக உழைக்க வேண்டும். திமுகவின் மூத்த பிள்ளை இளைஞர் அணி எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள், உழைங்கள், வெல்வோம் ஒன்றாக என்றார் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய கருத்து கணிப்பு அரசியல் களத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கணிப்பின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு 35.8% வாக்கு ஆதரவும், அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 33.8% ஆதரவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு 19.2% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் தேர்தல் சூடு அதிகரித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் திமுக தலைமையிலான கூட்டணியும் ஒருங்கிணைந்த நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் தாவேகாவிற்கு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் கணிசமான ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவிற்கு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டதாக பேசப்பட்டாலும் தற்போது அந்த கட்சி மீண்டும் உற்சாகமாக களப்பணிகளை தொடங்கி உள்ளது. மறுபுறம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பை தொடங்கி உள்ளது. இந்த மாதத்தில் திருச்சியில் நடைபெற உள்ள மாநாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிக்க உள்ளதாக சீமான் தெரிவித்திருப்பது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாகும் சூழலை காட்டுகிறது. இந்த நிலையில்தான் நியூஸ் 18 கருத்து கணிப்பின்படி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 35.8% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 33.8% வாக்குகளையும், தாவேகா கூட்டணி 19.2% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் சேர்த்து 6.5% வாக்குகளையும், கணிக்க முடியாத வாக்குகள் 4.7%ஆகவும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.
அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கான கணிப்புகளும் சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகி வருகின்றன. மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று 33.3% பேர் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 29.8% ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விஜய் முதல்வராக வேண்டும் என்று 23.2% பேர் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், பிற கட்சிகளுக்கு 8.5% ஆதரவும், கணிக்க முடியாதோர் 5.2%ஆகவும் இருப்பதாக கணிப்புகள் கூறப்பட்டும் வருகிறது. மேலும் இந்த கருத்து கணிப்பில் விஜயின் தாவேகா சுமார் 20% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்பட்டும் வருகிறது. இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, தீவிர பிரச்சாரம் போன்றவை தொடங்காத நிலையில் இந்த கருத்து கணிப்பு அரசியல் கட்சிகளையும் வாக்காளர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வரும் நாட்களில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்பதற்கான எதிர்பார்ப்பும் மேலும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது தமிழகத்தில் திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் நாதாக என 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. இன்னும் அதிகாரப்பூர்வ பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கைகள் மற்றும் வேட்பாளர் அறிமுகங்கள் முழுமையாக நடைபெறாத நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கட்சிகளுக்கு ஒரு திசை காட்டியாக அமைந்துள்ளன. குறிப்பாக விஜயின் வருகை திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே தற்போது தமிழக அரசியலில் $மில்லியன் கேள்வியாக மாறியுள்ளது. இது ஒரு புறம் இப்படி பேசப்பட்டு வந்தாலும் திமுக கூட்டணிக்கு தேமுதிக கட்சியும் ஓபிஎஸ் அவர்களும் வரவுள்ளதால் திமுகவின் பலம் மேலும் கூடும் என்றும் ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. இதற்காக தீவிர பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளது திமுக தலைமை. குறிப்பாக தேமுதிகவை எப்படியாவது திமுக கூட்டணியில் இணைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என்ற தீவிர ஆலோசனையும் நடத்தியது. இதற்கு திமுக தலைமை சம்மதம் தெரிவித்தாலும் தேமுக தலைமை சம்மதம் தெரிவிக்காமல் காலதாமதப்படுத்தி வருகிறது. அதே நேரத்தில் ஓபிஎஸும் நிலைப்பாடும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. விரைவில் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்தால் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் முன்வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுகவில் கூட்டணி கட்சிகள் அதிகம் இருப்பதால் எல்லோருக்கும் தொகுதிகளை அதிகமாக கொடுத்தால் திமுகவின் தொகுதி எண்ணிக்கை குறையும். இதனால் ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கிவிட்டால் எப்படியாவது அவர்களை சமாளித்து கூட்டணியில் இணைத்து கொள்ளலாம் என்கின்ற முடிவில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது மட்டும் நடந்தால் திமுகவின் வெற்றி 100% உறுதி செய்யப்படும் என்று வெளிவந்த கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளிவந்தும் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிவந்த கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று அதிக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி மற்றும் அமைந்தால் உறுதியாக திமுகவின் வாக்கு சதவீதம் 40% இருக்கும் என்றும் வெளிவந்த புதிய கருத்து கணிப்புகளில் கூறப்படுகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, வருகின்ற 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போவது யார்? ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.